ஒரு 11 வயசு பொண்ணு. அந்த ஒரு சின்ன பொண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்குது, அந்த பொண்ணு சின்ன வயசு, ஜாலியாக விளையாடுற வயசு அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இந்த ஒரு கேஸில் இந்த பொண்ணு 2 கொலை பண்ணியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். என்னோட பேர் விக்னேஷ். நீங்கள் பார்த்துருக்குது மிஸ்ட்ரி சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது ஒரு நார்மல் கேஸ் மாதிரி கிடையாது. ஒரு கிரிமினல் இல்லை ஒரு சீரியல் கில்லர் தான் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். நிறைய பேர் ஒரே பேட்டர்னில் பயங்கரமாக கொலை பண்ணுவாங்கள்ல, இதெல்லாம் சீரியல் கில்லர், பெரிய ஆளுங்க. ஆனால் இங்கே நடந்ததே வேறு. ஒரு சின்ன பொண்ணு 1968 இங்கிலாந்தில் நடந்த ஒரு ட்ரூவான கிரைம் இன்சிடென்ட் தான் இது. மேரி பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 வயசு பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு நார்மல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு வராங்க. நார்மலாக படிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இதுதான் நார்மல் ரொட்டீனாகவே இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு நார்மலாகவே அவங்க வீட்டில் பாக்கெட் மணி கொஞ்சம் அதிகமாகவே தருவாங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி பாக்கெட் மணிலாம் வரும்போது நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி இல்லாதவங்கலாம் கொடுக்குமா. இதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அங்கே இருக்கிற கடைக்காரர் கூட இருக்கிற குட்டி பசங்களுக்கே தெரியுமா இந்த பொண்ணுகிட்ட போனால் நமக்கு சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொண்ணு இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் இந்த பொண்ணு பண்ணதை கேட்டிங்கன்னா நீங்கள் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த பொண்ணு பண்ணது 2 கொலை. அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க. இதே மாதிரி தான் அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கு. வீட்டுக்கு போன அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, ஒரு 2 சின்ன பசங்க விளையாடுறத பார்த்துட்டு அந்த பசங்களை கூப்பிட்டு இந்தாங்கடா சாக்லேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த பசங்களும் இந்த பொண்ணு தான் சாக்லேட் கொடுக்குமே, சரி நம்மளும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, நல்லா இருக்காடா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கும் பசங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமாடா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு இவனுங்க இல்லை எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் டியூஷன்லாம் போகணும், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கு. டேய் வீட்டுக்குலாம் போகாதீங்கடா, நான் உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பசங்களும் சின்ன பசங்கள சாக்லேட்ஸ்லாம் ஆசைப்பட்டுட்டு சரி வா எனக்கு சாக்லேட் வாங்கித்தான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிருக்கு. கூட்டின்னு போய் அந்த பொண்ணு அப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ரெண்டு பசங்களையும் பக்கத்தில் வந்து ஒரு லேக்கு கூட்டின்னு போய் இங்கே தான் சாக்லேட் இருக்குன்னு சொல்லிட்டு லேக்கை பாருங்கடா, அங்கே பாருங்கடா மீன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரையுமே தள்ளி விட்டுருக்கு. இது எப்படி தெரிய வந்துச்சுன்னா போலீஸ் அதுக்கப்புறம் அந்த 2 பசங்களை காணாமல் போனான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வரப்போ தான் போலீஸ் தேடுறப்ப அந்த பசங்க லேக்கில் கிடச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிசிடிவியில் பார்க்கும்போது இந்த ஒரு பொண்ணு 2 பசங்க போயிருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணை கொஞ்சம் மிரட்டி கேட்டு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, ஆமாம் நான் தான் விளையாட்டுக்கு தள்ளி விட்டேன்னு சொல்லிடுது. போலீஸால் இதை சத்தியமாக நம்பவே முடியல, இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை கேட்டதுக்கும் நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கிலாந்தில் அந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு சின்ன பொண்ணு 2 கொலை பண்ணுது இதுவே புது விஷயமா இருந்துச்சு. இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மகளே?